அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. அமாவாசை ஸ்பெஷல். ஒரு செல்லாக்குட்டி வாட்ஸ்அப்பில் ஞாபகப்படுத்தினதால எனக்கு ஞாபகம் இருந்தது. காலையில் வருஷாக்குட்டி ஆகுதுக்கு லஞ்சு சமைச்சு எடுத்துகிட்டு போயிடுச்சு. அதுவே என்னை எழுப்பலை, கொஞ்சம் டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சோறு வடித்து உருளைக்கிழங்கு காரக்குழம்பு வச்சு எடுத்துகிட்டு போயிடுச்சு. அது எங்களுக்கு கொஞ்சம் மிச்சம். ஆமாம். அதுக்கப்புறம் மதியத்துக்கு சுட சுட சோறு. இன்றைக்கி சமைச்சது அம்மா தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோஸு பொரியல். சூப்பரு. அருமையான ஒரு கோஸ் பொரியல் பண்ணிவிட்டு இது பருப்பு குழம்பு. எங்கள் அம்மா சின்ன வயசில் செய்வாங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நைஸ் நைஸ். சாப்பிட்டுட்டு சொல்லணுன்னா பூஜா. ஓகே. பருப்பு குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் மோர், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகா, சீரகம், பெருங்காயம் எல்லாம் அரைச்சி இதில் கலந்து விட்டுட்டேன். அதாவது வடிகட்டிட்டு. இதை இப்போ நீங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டீங்கல்ல, உடம்புக்கும் நல்லது. இந்த மோர் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். சரி, செஞ்சு குடிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு மசாலா. ஏற்கனவே ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் போட்டு பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்குது. அவ்வளோ வியூஸ் போயிருக்கு பாருங்கள். இது உருளைக்கிழங்கு மசாலா. இது வேறு டைப்பில் பண்ணுறது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் ரெசிபி வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக ஒரு நாள். இது பேபி பொட்டேட்டோவில் பண்ணியிருக்கோம் நாங்கள். பேபி பொட்டேட்டோவில் அது ஒரு மசாலா, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு பண்ணுறது சூப்பராக இருக்கும். இதுவும் சாம்பார், ரசம், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அம்மா வேறு லெவலில் சமைச்சிட்டேன். பிரம்மண மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பிடி செல்லாக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன, லஞ்ச் என்ன, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாள் காணும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டு குட்டீஸ். வேறு என்ன பட்டு? அவ்வளோதான். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். பேங்க் போயிட்டு வந்துருப்பா. ஆமாம், பாய். டைம் ஆயிடுச்சு. அதுதான்.